ஸோ சாம்சங் கேலக்ஸி Z Fold 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய செகண்ட் ஜென் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாம்சங்குடைய Z Fold 2 vs Z Fold 3 உடைய கம்ப்ளீட் கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் ஜெனில் அவங்க அப்கிரேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஜென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. ஏன்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதிக நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் டியூரபிளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாரும் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டியூரபிலிட்டியை பெஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ சாம்சங்குடைய Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி, டிசைன், நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோடு கொண்டு வராங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணிடலாம் Fold 2லேருந்து Fold 3ல என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Fold 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு Fold 3யும் லான்ச் ஆக போகுது. இன்னும் சொல்ல போனால் Z Fold 2 உடைய ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு Z Fold 3யும் இருக்க போது. ஃபோல்டபிள் சைஸாக இருக்கட்டும், ஹிஞ்சஸாக இருக்கட்டும் எல்லாமே. பட் இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக்னஸ். Fold 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடில் திக்காக இருந்த மாதிரி இருக்கும் அவுட்லுக் அண்ட் டிசைன். பட் Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ஸ்லீக் டிசைனில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 285 கிராம்ஸ் இருந்தது. அதே Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 270 கிராம்ஸ் கிட்டே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட்டும் இங்கே கிராஜுவலாக குறைச்சிருக்காங்க. அதே பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2 உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. அதே Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான். அதே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Fold 2 உங்களுக்கு மிஸ்டிக் பிரான்ஸ், மிஸ்டிக் பிளாக்னு ஒரு கோல்டு அண்ட் ப்ரீமியம் ஃபினிஷ் கலர்ஸோட கொடுத்துருந்தாங்க. அதே Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. அகைன் நீங்கள் கலர்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெல்ட் லுக் டிசைன் எல்லாமே சிமிலராக இருந்தாலும் கேலக்ஸி Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2 விட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும். அதனால கேரி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் Fold 2 விட. அகைன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2 உங்களுக்கு இன்னர் டிஸ்பிளே அண்ட் கவர் டிஸ்பிளேன்னு கொடுத்துருந்தாங்க. Fold 3யும் உங்களுக்கு இன்னர் டிஸ்பிளே அண்ட் கவர் டிஸ்பிளே தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சிமிலர் தான். இன்னர் டிஸ்பிளே உங்களுக்கு 7.6 இன்ச் ஃபோல்டபிள் டிஸ்பிளே டைனமிக் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட் பண்ணும். அதே கவர் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.23 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED பேனல் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ், பேனல் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2 உங்களுக்கு AMOLED பேனலாக இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. அதே Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சைட் மவுண்டோட விட நிறைய பேருக்கு இன் டிஸ்பிளே தான் ஃபேவரட். அடுத்ததாக வியூவிங் ஆங்கிள், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லைனா நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு Fold 2ல எப்படி இருந்ததோ Fold 3லையும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்க போகுது. டைனமிக் AMOLED அப்படின்னு சொல்லும்போது சொல்லவே தேவையில்லை. பிரைட்னஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் நல்லாயிருக்கு. அதே Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Penோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Fold 2 உங்களுக்கு S Pen இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த S Pen ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நோட் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ Fold 2லேருந்து Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் S Pen அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய Z Fold 2 உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865+ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே Z Fold 3 உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888ல லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் இது லான்ச் ஆகுது. அதே ஸ்னாப்ட்ராகன் 865 7 nm+ல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். அதே ஸ்னாப்ட்ராகன் 888 உங்களுக்கு 5 nm ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Fold 2 உங்களுக்கு Adreno 650, அதே Z Fold 3 உங்களுக்கு Adreno 660. RAM மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு UFS 3.1ஓட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Z Fold 2 865 விட உங்களுக்கு Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888ல கொடுக்கறதுனால நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ உங்களுக்கு கேம்ஸ் விளையாடணும், அதே சமயத்தில் உங்களுடைய ஒர்க்ஸில் நிறைய கிராஃபிக்ஸ் விஷயங்கள் இருக்குது, ஹெவியாக ஒர்க்குக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் Z Fold 3ல இன்னுமே பெட்டராக இருக்க போகுது. அகெயின் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு கேம்ஸ் பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். 888 சொல்லவே தேவையில்லை, லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ இன்னுமே பெட்டராக உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் கேம் ஹேண்ட்லிங்கும் இருக்கும், கிராஃபிக்ஸ் ரெண்டரிங்கும் இருக்குது.
ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Fold 2லேருந்து Z Fold 3ல வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே S Penனுடைய இன்டகிரேஷன் அண்ட் கிராஃபிக் ரெண்டரிங் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு Z Fold 3 Z Fold 2ஓட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மராக இருக்கும் இந்த வாட்டி. அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Fold 2 லான்ச் ஆகும்போது Android 10 One UI 3.1ல கொடுத்துருந்தாங்க. அதே உங்களுக்கு Z Fold 3 Android 11 One UI 3.1ல கொடுத்துருக்காங்க. அகைன் Z Fold 2 உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு Android 11க்கு. ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து One UI சொல்லவே தேவையில்லை. ப்ளோட்வேர்ஸ் பெருசாக கிடையாது. யூசேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நார்மலாக நீங்கள் S20 S21 எப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மெனு ஆப்ஷன் செட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அகைன் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 2ல கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதே 5G கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் 5G வரும்போது இது தாராளமாக 5G கம்பேட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. அகைன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு சாம்சங் உடைய டெஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பே இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து சாம்சங் டேக்கோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் அந்த சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். காஸ்ட்லி டிவைஸ் ஒரு ட்ராக்கிங் ஃபீச்சர் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரிபிள் கேமராவோட தான் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் வருது. Z Fold 2 உங்களுக்கு 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சர். அதே 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஃபோக்கல் 2.4 அப்பர்ச்சர். 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர். அதே உங்களுக்கு சாம்சங் உடைய Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் தான். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. கூடவே 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 12 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு ஜூம் லென்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் உங்களுக்கு OIS சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டுமே உங்களுக்கு 10 மெகா பிக்சல் தான். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டுமே 10 மெகா பிக்சல் தான். ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஃபி கேமரா இருக்கும். இன்னர் சைட்லேயும் உங்களுக்கு செல்ஃபி கேமரா இருக்குது. அவுட்டர் கவர்லேயும் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. அதே Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கவரில் உங்களுக்கு பஞ்ச் ஹோலில் 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லும் போதே நான் சொல்வேன் லெஸ் இஸ் மோர். ஸோ இதில் வந்து தாராளமாக உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷன் டே லைட்லாம் பிக்சர்ஸ் எடுத்திங்கன்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். சாம்சங் உடைய அல்ட்ரா வைட் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு டெப்த் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிளிக் பண்ணும். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய Z Fold 2 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே Z Fold 3 இப்போ 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வாட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 11 வாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து 4.5 வாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து நல்ல பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Fold 2வும் சரி Fold 3யும் சரி. ஸோ அதனால பேட்டரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆப்டிமைசேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது Z Fold 2லேருந்து நிறைய விஷயங்களும் உங்களுக்கு Fold 3ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இதோட ஸ்லீக் டிசைன் அதோட ஸ்னாப் ட்ராகன் 888ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Z Fold 2 விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் Z Fold 3 ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய Z Fold 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.